இன்று முதல் எல்பிஜி கேஸ் எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்பி நார்மலா சப்ளை ஆக போகுதா அப்படின்னு மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்துல மஜாப்பா ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. ஏன்னா ஹோட்டல்ஸ்க்கு போனா பர் டிஷ்ஷுக்கு மேல 20 ரூபாயில இருந்து 30 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. நேத்து நானே கொடுத்த மக்களே. அது மட்டும் இல்லாம சில ஹோட்டல்ஸை 2 நாளா மூட போறோம்னு சொல்றாங்க. ஆல்ரெடி சில ஹோட்டல்ஸை மூடிட்டாங்க. இப்படி சீரியஸான இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் சோசியல் மீடியால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, அவனுக்கு வந்த வாழ்வா பாரு, தங்கத்துக்கும் கேஸுக்கும் தான் இப்ப போட்டி அப்படின்னு மீம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு. நமக்கு மீம்ஸ் கேள்விக்குரிய ஒரு பெரிய அவசியமா? நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த எல்பிஜி தட்டுப்பாடுக்கு அடிப்படை காரணமே மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய அந்த வார் தாங்க. மிடில் ஈஸ்ட்ல ஜலசங்கி ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் வழிபாதை இருக்கு. இந்த வழிபாதை மூலமா ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் செய்யப்படுது. இப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரான் கடற்படை கையில இருக்கு. அந்த வழியை எவன் கப்பல்ல ஆயில் கொண்டு போனாலும் கண்மூடித்தனமா அடிக்கான். யூகே கப்பலே 2 கப்பல் அடிச்சு சாச்சிட்டானா பாத்துக்கோங்க. அப்ப சுத்தி இருக்கிற அந்த கத்துக்குட்டி அரபு நாடுகள்லாம் கேட்க வேணும், ஓட விட்டு அடிப்பான். இதுக்கு என்ன காரணம்னா, அமெரிக்காக்காரன் ஈரானுடைய ஆயில் ரிஃபைனரி அடிச்சான். அவன் நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, புருஷ அடிச்சான்னு சொல்லி கொழுந்த கடிச்சான். அந்த மாதிரி நட்பு நாடுன்னு பார்க்காம, இஸ்லாமிய நாடுன்னு பார்க்காம சுத்தி இருக்கிற அரபு கண்ட்ரிஸ் எல்லாருடைய ஆயில் ரிஃபைனரியும் கண்மூடித்தனமா வச்சு அடிச்சுட்டான். அதுல சவுதி, கத்தார் எல்லாம் அடக்கம். அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்காக தனியா வழியை திறந்து விட்டுருக்கான், பாதுகாப்புலாம் தரா அப்படின்னு ஒரு புருடா உருட்டுனாங்க. எல்லாமே போய் இந்தியா ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது அப்படின்ட்டான். இது புரியாம சில கூமுட்டைங்க இங்க உட்காந்து கம்யூனிட்டிக்கு அழுதுங்க, போராட்டம் பண்ணுதுங்க. இதனால அரப் கண்ட்ரிஸ் எல்லாருமே அந்த க்ரூட் ஆயிலை சுத்திகரிச்சு பெட்ரோல், டீசல், குறிப்பா எல்பிஜி இதை ரிஃபைன் பண்ணக்கூடிய அவங்களுடைய ரிஃபைனரி ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கத்தார் 2 நாளைக்கு முன்னாடி நாங்க கேஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சமயத்துல கை கொடுக்கக்கூடிய ஒரே நாடு யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யா தான். குறிப்பா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இந்த 2 நாடும் தான் இந்த ஆயில்ல அதிகமா பயனடையக்கூடிய நாடுகள். அப்போ ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி கூப்பிட்டு சொல்லிருக்காரு, தம்பி தப்பி தவறி ரஷ்யாவுடைய எண்ணெய் வளங்களை கொஞ்ச நாளைக்கு தாக்காதடான்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அண்ணன் நேத்து அடிச்சு போட்டா. அப்படி இதுல நமக்கு என்ன தெரியுது? வேணும்னா பெட்ரோல் டீசல் வரப்போற 90 நாளைக்கு நம்மளுக்கு கையிருப்பு இருக்கலாம். சோ அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அது புரியாம நம்மள பல பேரு பக்கெட்டா போய் பெட்ரோலை வாங்கிட்டு இருக்கோம். ஆனா எல்பிஜிக்கு கண்டிப்பா தட்டுப்பாடு வரலாம். சோ இண்டக்ஷன் அடுப்பு ஒரு ஓரமா மூலையில வச்சிருக்கிறவங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பழகிக்கோங்க. அதே மாதிரி அது கூட இல்லாதவங்க விறகு அடுப்பை யூஸ் பண்ண பழகிக்கோங்க. இது விளையாட்டா தெரியலாம், ஆனா இது நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அரசாங்கம் அதை எப்படி கையாளுறவங்க பொறுத்து தான் இருக்கு. இதுல என்ன ஒரு மோரல் கிடைக்கி? நம்ம பயோவார் வார்ன்ற பேர்ல இயற்கையை அழிக்கும், இயற்கை பதிலுக்கு மனுஷனை அழிக்கும்.